அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. உங்களுடன் இணைவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ். இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் சந்திக்கின்றோம். இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் நான் இன்று பேசவிருக்கும் ஒரு ஆய்வு தலைப்பு அரசியலும் ஆன்மீகமும். முதலில் அரசியலை அலசிவிட்டு பின்பு ஆன்மீகத்தில் சிறிது நுழைந்து அதன்பின் இவை இரண்டிற்கும் உள்ள முக்கியத்துவத்தையும், அரசியலில் ஆன்மீகம் எந்த அளவிற்கு தனது பங்கை நிறுத்தியுள்ளது என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன். அரசியலின் வரலாறு என்பது மிகப்பெரிய பல பரிணாமங்களை கொண்ட ஒரு காரியம் அல்லது ஒரு சம்பவம். இது மனித சமுதாயங்கள் உருவாக துவங்கிய காலம் முதல் இன்று வரை சமூக கட்டமைப்புகள், அதிகார பிரிவுகள், ஆட்சி முறைகள், மக்கள் பங்களிப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் வரை பரவிய ஒரு தொடர்ச்சியான வரலாறு ஆகும். பண்டைய கால அரசியலை இரு வகையாக பிரிக்கலாம். முதலாவது மனிதன் குடியிருப்பில் பழக்கப்பட்ட காலம், அதாவது முதன்மையான சமூகங்களின் தலைவர்கள் மூத்தோர், சாமியார்கள் அல்லது போராளிகள் ஆகியோராக இருந்தனர். இவை அதிகாரத்திற்கான ஆரம்ப கட்டங்களாக கருதப்பட்டன. அடுத்து மெசொப்பொட்டாமியா, எகிப்து, இந்தியா, சீனா. அரசியல் மற்றும் மதம் ஒன்றாக கலந்திருந்தன. ஓர் அதிகார மையம் மற்றும் அரசர்கள், அதிகாரம் செலுத்துபவர்கள், கடவுளிடமிருந்து பெற்றவர்கள் என்று நம்பப்பட்டது. பிறகு இந்திய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் வேத காலத்தில் ராஜாக்கள், ஸ்மிதிகள், சபைகள் இருந்தன. மௌரியர் காலத்தில் அர்த்த சாஸ்திரம் போன்ற நூல்கள் அரசியல் நெறிமுறைகளை விளக்கின. அடுத்து மத்திய கால அரசியல் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் பேரரசுகளின் காலம். உலகம் முழுவதும் ராஜதந்திரம், பேரரசுகள், பிற்காலத்தில் சாமந்த சக்கரவர்த்தி ஆட்சி அதிகமாயின. அதிகாரம் பூமி மற்றும் போர் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டது. அடுத்து இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ அரசியல் அமைப்புகள், மதத்தின் பெயரில் ஆட்சி. பிறகு மதம் மற்றும் அரசியல் ஒன்றிணைந்த அமைப்புகள். இந்திய அரசியலை எடுத்துக்கொண்டால் சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் போன்ற வம்சங்களின் ஆட்சி, சமஸ்தானங்கள், பகுதி பிரிவுகள், நிஜாம்கள் போன்ற அமைப்புகள் உருவானது. நவீன கால அரசியலை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஐரோப்பாவில் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் ஜனநாயகம், விடுதலை, சமத்துவம் போன்ற கொள்கைகள் பரவத் தொடங்கின. பிரெஞ்சு புரட்சியின் 1789 சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கையின் மூலம் உலக அரசியல் புரட்சிக்குள்ளானது. அமெரிக்காவின் சுதந்திரம் 1776 உலகின் முதல் நவீன ஜனநாயக குடியரசாக கருதப்படுகிறது. அரசியல் சுதந்திரம், அரசியல் அமைப்பு சட்டம் ஆகியவற்றை உருவாக்கியது. அரசியல் தத்துவஞானிகள் என்று எடுத்துக்கொண்டால் மாக்வெலி, ஜான் லாக், ரூசோ, கார்ல் மார்க்ஸ் போன்றோர் அரசியல் கோட்பாடுகளை வடிவமைத்தனர். அரசியலில் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டது 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில். தேசியவாதம், சுதந்திர போர்கள், அதாவது இந்தியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் துவங்கின. மக்களின் பங்களிப்போடு ஜனநாயக அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. பின் உலக யுத்தங்கள் என்றால் உலக யுத்தம் 1, 2, அதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் உருவாகியது. அதற்கு பின் சர்வதேச அரசியல் அமைப்புகள் முக்கியமாகின. சோவியத் யூனியனில் கம்யூனிச அரசியலும், அமெரிக்காவில் மூலதனவாத ஜனநாயகமும் பரவின. இரு வல்லரசுகளும் உலக அரசியலில் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தின. இந்திய அரசியல் வரலாறை பார்த்தோம் என்றால் பிரித்தானியர் கால அரசியல், அதாவது 1857 முதல் 1947 வரை இந்தியர்கள் அரசியல் உரிமைக்காக போராடினர். இதன் மூலம் இந்திய தேசிய காங்கிரஸ், முஸ்லீம் லீக் போன்ற இயக்கங்கள் உருவாகின. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. பின் 1950 இந்திய அரசியலமைப்பு அமலாக்கப்பட்டது. பிறகு இது ஒரு முழுமையான ஜனநாயக குடியரசாக அமல்படுத்தப்பட்டது. அன்பர்களே, இன்றைய அரசியல் நிலை என்னவென்று பார்த்தோம் என்றால் டிஜிட்டல் அரசியல், அதாவது சமூக ஊடகங்கள் அரசியல் கருத்துக்களை உருவாக்குகின்றன. இளைய தலைமுறையின் ஈடுபாடு அதிகரித்துள்ளது.
பின் உலக அரசியலை எடுத்துக்கொண்டோம் என்றால் வலதுசாரி இடதுசாரி அரசியல் வரலாற்று புரட்சிகளின் தாக்கம் இன்னும் நீடிக்கின்றன. உதாரணமாக பாலஸ்தீன் பிரச்சனை, உக்ரைன் போராட்டம் போன்ற நிகழ்வுகள். அரசியலின் வரலாறு என்பது ஒரு நேரடி கோடு அல்ல. இது பல வளைவுகள், புரட்சிகள், எதிர்ப்புகள் மற்றும் முன்னேற்றங்களால் நிரம்பிய ஒரு தொடர்ச்சியான பயணம். மனித சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அரசியல் என்பது அவசியமான ஓர் இயங்கு தளமாக இருந்து வந்துள்ளது மற்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, நீங்கள் என்னுடன் அமுதமழையில் இணைந்துள்ளீர்கள். அரசியல் என்பது மக்களின் வாழ்வாதாரத்தை, சமூக அமைப்புகளை மற்றும் நாட்டின் பரிமாணங்களை, தொடர்புடைய முக்கியமான பிரச்சினைகள் மற்றும் தீர்வுகளை தீர்மானிக்கும் ஓர் கட்டமைப்பாகும். அரசியல் பற்றிய ஆய்வுகள் அதன் தத்துவங்கள், கலாச்சாரங்கள், முறைகள் மற்றும் நடைமுறைகள் ஆகியவற்றை ஆராய்கின்றன. இது பல்வேறு துறைகளுக்குள் பரவி செயல்படுகிறது. இதனால் அது சமூக அமைப்பின் அடிப்படையில் பல்வேறு அமைப்புகளையும் கொள்கைகளையும் பாதிக்கின்றது. அரசியலின் முக்கிய கூறுகள். 1. அரசியல் அமைப்புகள். ஒரு நாட்டின் அரசியல் அமைப்புகளை நிறுவும் அதிகார அமைப்புகள், உதாரணமாக ஜனநாயகம், அரசியல் சாசனங்கள் 3 அதிகாரங்களை பிரிக்கின்றன. 2. அரசு முறைகள். மத்திய, மாநில, ஊராட்சியில் உள்ள அரசியலை கொண்டு சமூக வளர்ச்சியை உறுதி செய்யும் அரசு செயல்பாடுகள். 3. அரசியல் கொள்கைகள். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் நிலவும் அரசியல், பொருளாதாரம், சமூக நிலைகளுடன் தொடர்புடைய கொள்கைகள். 4. அரசியலின்மை, அதாவது பலதரப்பட்ட அரசியல் அமைப்புகள் மற்றும் கொள்கைகள், குறிப்பாக மக்களின் நலனுக்காக செயல்படும் பிரதிநிதிகள். அரசியல் ஆய்வின் சில முக்கிய துறைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், 1. அரசியல் தத்துவம். இதன் மூலம் அரசியலின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் மரபுகளை கற்றுக்கொள்கின்றோம். 2. சமூக அறிவியல். சமூகத்தின் அமைப்பு, பரிமாணம் மற்றும் மானுடவியல் காரணிகள் அரசியலை எப்படி பாதிக்கின்றன என்பது குறித்து ஆராய்கின்றது. 3. நாட்டு பொருளாதாரம். அரசியல் பொருளாதாரம் பல்வேறு அரசியல் அமைப்புகள் மற்றும் கொள்கைகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் அதன் தாக்கங்களை விளக்குகின்றது. 4. சூழல் அரசியல். சூழலியல் கோணத்தில் அரசியலை புரிந்து கொள்வதற்கான ஆய்வு. இது சமூகத்தின் சுற்றுப்புற சூழ்நிலை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி பேசுகிறது. அன்பர்களே, அரசியலின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்றால், மக்களின் நலனுக்காக பயனுள்ள கொள்கைகளை உருவாக்குவது, சமுதாயத்தில் சமநிலை மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டுவது, நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முறைகளை செயல்படுத்துவது, அடுத்து சர்வதேச உறவுகளை வழிநடத்தும் பணிகளை செவ்வனவே செய்வது. அரசியலின் மறைமுக பங்களிப்பை பார்த்தால், அரசியல் மற்றும் சமூகத்தின் தொடர்புகள் நுணுக்கமானவை. அரசியல் வெறும் சட்டசபை அல்லது மக்களாட்சி முறையை மட்டும் குறிக்காது. இது ஒரு நாடு அல்லது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபரின் பங்கையும் பற்றியது. அரசியலின் பரிமாணம் என்பது அரசியலின் வளர்ச்சி, மாற்றங்கள் மற்றும் அதன் சமூக பொருளாதார அமைப்புகளுக்கான தாக்கங்களை குறிக்கின்றன. இது பொதுவாக அரசியல் அமைப்புகள், கொள்கைகள், அதிகார பிரிவுகள் மற்றும் மக்கள் ஊடுருவல் பற்றிய நேர்காணல்களை உள்ளடக்கியது. அரசியலின் பரிணாமம் என்பது ஒரு நாடு அல்லது உலகளாவிய அளவில் முன்னேறி வருகிறதென்றும் அதன் எதிர்கால வளர்ச்சியையும் நாம் கண்காணிக்க முடியும். அரசியல் பரிமாணத்தின் முக்கிய அம்சங்களை எடுத்துக்கொண்டால், 1. அரசியல் அமைப்புகளின் மாற்றம். களத்தில் அரசியலின் மாற்றம். ஒரு அரசியல் அமைப்பு 3 அதிகார பிரிவுகளும், அதாவது நீதிமன்றம், நிர்வாகம், சட்டசபை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை எவ்வாறு மாற்றி அமைக்கின்றது என்பதையும் பார்க்க வேண்டும். தரிசன முறைகள். ஜனநாயகம், ஒற்றை அரசு, சோசியலிசம், கம்யூனிசம் ஆகியவை போன்ற அரசியல் கொள்கைகள் காலத்துடன் எவ்வாறு பரிணாமம் பெற்று மக்களுக்கு சேவை அளிப்பதில் மாற்றங்களை ஏற்படுத்தினவோ அவைகளை ஆராய்ந்தால்தான் அரசியல் பரிமாணத்தை புரிந்து கொள்ள முடியும். 2. மக்களின் பங்குச் சேர்க்கை. மக்கள் ஆர்வம். நவீன உலகில் மக்கள் நேரடி மக்களாட்சி, தேர்தல்களில் பங்கேற்பு, சமூக ஊடகங்களில் கருத்துகள் பகிர்வு மற்றும் அரசியலில் ஆர்வம் கொள்வதன் மூலம் அரசியல் பரிமாணத்தில் புதிய வழிகளை காட்டுகின்றனர். அரசியல் உணர்வோடு மக்கள் முன்னேற்றம், நீதிமன்றம், விவசாயம், தொழிலாளர் பிரச்சினைகள், சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் ஆகியவற்றுக்கான அரசியல் நடவடிக்கைகளுக்குள் எவ்வாறு அவர்களின் உறவுகள் மற்றும் அணுகுமுறைகள் மாற்றம் பெற்று வருகின்றன என்பதை அறிய முடியும். 3. அரசியல் பொருளாதாரம்.
பொருளாதார மாறுதல், புது தொழில்நுட்பங்கள், மாற்று ஆற்றல் மூலங்கள், வர்த்தக கொள்கைகள், உலக பொருளாதாரம் என பல காரணிகளின் மூலம் அரசியல் பொருளாதாரம் வளர்ந்திருக்கின்றது. சுற்றுச்சூழல் அரசியல் கடந்த ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் மாசு, காலநிலை மாற்றம், பசுமை அரசியல் என புதிய தருணங்களில் பரிணாமம் பெற்றுள்ளது. சர்வதேச உறவுகள் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன உலகில் உலகளாவிய அமைப்புகள், உதாரணமாக ஐக்கிய நாடுகள், G7 அதாவது G7, G20 அதாவது G20 மற்றும் பல நாடுகளின் மாறுபட்ட அரசியல் வடிவங்களின் காரணமாக அரசியலின் பரிமாணம் சர்வதேசமாகவும் மாறி வருகின்றது. அன்பர்களே, அரசியலின் பரிமாணத்தில் நடந்த சில முக்கிய மாற்றங்களை கவனிப்போம். 1. நிலையான ஜனநாயகம். ஆரம்பத்தில் ஆட்சி முறை மக்களின் கருத்துக்களுக்கு பொருத்தமாக இருந்தது. ஆனால் தற்காலிக மாறுதல்களுடன் மக்களின் கருத்துக்களை பகிரும் சக்திகள் தழுவிய புதிய வடிவங்கள் உருவாகின. இது அரசு செயல்பாட்டை எதிர்க்கும் மக்கள் இயக்கங்கள் அல்லது அரசியல் மறுப்பு என அறியப்படுகின்றது. 2. பெரும்பான்மை அடைந்த தேசிய அரசு. நாடுகள் அதன் சுயாதீனத்தை பெற்றபோது உள்நாட்டு அரசியலில் பெரும்பான்மையை அடைந்த இயக்கங்கள் பல உள்ளன. 3. உலக அளவில் அதிகார பிரிவுகள், சூழல் மற்றும் பொருளாதார கொள்கைகள். நாட்டின் மேல் மிகுந்த கட்டுப்பாட்டினை பெறுவதன் மூலம் மக்களுக்கு சமூக வசதிகளை மிகச்சிறந்த முறையில் வழங்க முயற்சிகள். அன்பர்களே, நீங்கள் அமுதமழையில் என்னுடன் இணைந்திருக்கிறீர்கள். உலக அரசியல் பரிணாமத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், சோவியத் யூனியனின் வீழ்ச்சி 1991 துவங்கியது. அமெரிக்காவின் போர் எதிர்ப்பு அரசியல் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அமெரிக்காவின் உள்நாட்டிலும் சர்வதேச முறைகளிலும் மிகுந்த சீர்குலைவுகள் ஏற்பட்டன. போர் எதிர்ப்பு கொள்கைகளுடன் அரசியல் பரிமாணங்களை துவங்கின. அதாவது, அரசியலின் பரிமாணம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடு மக்களும் உலகளாவிய பரிமாணங்களுடன் சேர்ந்து ஒன்றிணைந்து மாறுகின்றன. இதன் மூலம் உலகளாவிய அரசியல் மாற்றங்கள் எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை குறிக்கின்றது. அன்பர்களே, அரசியலை ஆராய்ந்த நாம் இப்பொழுது ஆன்மீகத்தை சிறிது கவனிப்போம். ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்பது ஆன்மா, அதாவது ஆத்மா என்ற வார்த்தையில் இருந்து வந்ததாகும். இது உடல், மனம், புத்தி ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருளை உணர்த்துவதற்கான உள்பயணமாகும். ஆன்மீகம் என்பது ஒரு மதத்துடன் கட்டாயமாக சேர்க்கப்பட வேண்டியதல்ல. இது ஒரு உணர்வு, அனுபவம் மற்றும் உள் விழிப்புணர்வு என்பது. அதாவது, ஆன்மீகம் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுதலாக அமைகிறது, ஆத்மாவை உணர முயற்சிக்கின்ற நிலையாக கருதப்படுகிறது, பரமாத்மாவுடன் பிணைய உள்பயணம் எனவும் அறியப்படுகிறது, உலகத்திலிருந்து நீங்கி தன்னை உணர முயற்சி எனவும் கருதப்படுகிறது. ஆன்மீகத்தின் முக்கிய அம்சங்களை பார்த்தோம் என்றால், தன்னுணர்வு, அதாவது நான் யார் என்ற அடிப்படை கேள்விக்கு பதில் தேடுதல். அடுத்து பரம்பொருள் உணர்வு, கடவுள், உயிர், சக்தி, பிரபஞ்ச சக்தியை உணர்வது. 3. தியானம், யோகா, உள்பயணத்தை மேம்படுத்தும் நடைமுறைகள். அறம் மற்றும் நல்லொழுக்கம், அதாவது வாழ்க்கையில் நீதியும் ஒழுக்கமும் முக்கியமாக கருதப்படுகிறது. பின் விலகல் என்றால் உலக ஆசைகளிலிருந்து விலகி அமைதியை தேடுதல். பாரம்பரிய ஆன்மீக கொள்கைகளை கவனித்தோம் என்றால், அதாவது திருக்குறளும் உபநிடதங்களும். திருக்குறள் அறத்துப்பால் என்ற பகுதியில் வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம், கருணை, பொறுமை போன்றவற்றை வலியுறுத்துகிறது. இவை ஆன்மாவின் தன்மை, பரம்பொருளோடு அதன் உறவை குறிக்கின்றன. ஆன்மீகம் மற்றும் மதத்தை எடுத்துக்கொண்டால், இந்து மதம் முக்தி, அதாவது மீள்வராமல் விடுதலை என்பதை விளக்குகிறது. புத்த மதம் நிர்வாணம், அதாவது வேதனை இல்லாத நிலையை வலியுறுத்துகிறது. கிறிஸ்தவம் கடவுளோடு ஐக்கியத்தை உணர்த்துகிறது. இஸ்லாம் அல்லாவின் ரஹ்மத், அதாவது அன்பை பெறுதல் என்பதை வலியுறுத்துகிறது. ஆன்மீகம் மதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கலாம், ஆனால் இது மதத்தை தாண்டி செல்கிறது. அன்பர்களே, நவீன கால ஆன்மீகத்தை பார்த்தோம் என்றால், இன்றைய வாழ்க்கையை வேகமாக நகர்கிறது. மன அழுத்தம், வாழ்க்கை நோக்கமின்மை போன்றவற்றால் மக்கள் ஆன்மீகத்தை தேடுகிறார்கள். மனநலத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் நேரடி தொடர்பு உள்ளது. தற்போதைய ஆன்மீக வழிகளை பார்த்தோம் என்றால், தியானம், மௌனம், சடங்குகள், ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக நூல்கள் இவற்றின் மூலம்
சில வழிகளை பின்பற்றி ஆன்மீகத்தில் நமது மனதை லயிக்கலாம். அறிவியலில் ஆன்மீகத்தை பார்த்தோம் என்றால் கடந்த 10 ஆண்டுகளில் தியானத்தின் மேன்மையை நிரூபித்த பல ஆராய்ச்சிகள் உள்ளன. தியானம் மற்றும் பிராணாயாமம் மூளை செயல்பாடுகளை மாற்றி மன அமைதியை ஏற்படுத்துகிறது. ஆன்மீகம் ஒரு பொய்யான நம்பிக்கை அல்ல. அறிவியல் வரம்பிற்குள்ளும் அது ஏற்கத்தக்கதாக மாறி வருகிறது. ஆன்மீகம் என்பது வெறும் சடங்குகள், மடங்கள் அல்லது மத வரம்புகளுக்குள் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்தின் மேல் கவனம் செலுத்தும் பயணமாகும். இது உணர்வுகளையும் எண்ணங்களையும் செயல்களையும் தூய்மையாக்கி மனிதனின் உயர்ந்த நிலையை நோக்கி செலுத்துகிறது. ஆன்மீகம் என்பது வெளியே தேடக்கூடிய ஒன்றல்ல, நமக்குள் உணர வேண்டிய ஒன்று. அன்பர்களே, இப்பொழுது நமது முக்கியமான தலைப்பிற்கு வருகிறோம். அதாவது ஆன்மீகமும் அரசியலும். இது தமிழும் இந்திய வரலாற்றிலும் உலக அரசியல் வரலாறுகளிலும் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. இது இரண்டும் வெவ்வேறு துறைகளாக தோன்றினாலும் இரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு, தாக்கம் மற்றும் சிக்கல்களை புரிந்து கொள்வது மிகவும் ஆழமான சமூக பார்வையை கொடுக்கிறது. அன்பர்களே, ஆன்மீகம் மற்றும் அரசியல் என்ன வித்தியாசம்? நோக்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆன்மீகம் தனிமனிதன் உணர்வு மற்றும் ஆன்மாவின் விழிப்புணர்வை வலியுறுத்துகிறது. அரசியல் மக்களுக்கான ஆட்சி மற்றும் அதிகார மேலாதிக்கத்தை வலியுறுத்துகிறது. மையமாக பார்த்தோம் என்றால் ஆன்மீகம் உள்ளுணர்வு, ஒழுக்கம், கடவுள் இவற்றை வலியுறுத்துகிறது. அரசியல் அதிகாரம், ஆட்சி, நலநோக்கு திட்டங்களை வலியுறுத்துகிறது. முறையை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் தியானம், ஜபம், தர்மம், அறம் மற்றும் பலவற்றை வலியுறுத்துகிறது. அரசியலை எடுத்துக்கொண்டால் சட்டங்கள், கொள்கைகள், இயக்கங்கள் இவைதான் அரசியலை இயக்குகின்றன. ஆனாலும் இரண்டும் ஒரே சமுதாயத்தில் இயங்குவதால் ஒன்றின் மீது மற்றொன்று தாக்கத்தை ஏற்படுத்தும். சமூக நீதியும் ஒழுக்கமும் ஆகியவை இரண்டிற்கும் பொதுவான குறிக்கோள்களாக இருக்கின்றன. அன்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அமுதமழை. இது ஆனந்தத்தின் அலை. இப்பொழுது வரலாற்று பார்வையில் ஆன்மீகம் அரசியலை எப்படி பாதித்தது என்பதை கவனிப்போம். ஒன்றாவது, பழமையான இந்தியம். சாமியார்கள் மற்றும் அரசர்கள். ராஜாக்கள் சாமியார்களிடம் ஆலோசனை பெற்று ஆட்சி செய்தனர். அரசன் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்ற கோட்பாடு இருந்தது. அரசு அதிகாரம் கடவுளால் நியமிக்கப்பட்டது என நம்பப்பட்டது. உதாரணமாக, அசோகர் கலிங்க போருக்கு பிறகு புத்தத்தை பின்பற்றி தனது ஆட்சியை அறம் அடிப்படையாக மாற்றினார். இரண்டாவது, ஆன்மீகத்திற்குள் அரசியல். சில ஆன்மீக இயக்கங்கள் அரசியல் நோக்கங்களுடன் செயல்பட்டன. மதங்கள் அரசியல் அதிகாரத்தை நிலைநாட்டும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணமாக, ஐரோப்பாவில் கிறிஸ்தவ பாதிரியார்கள் அரசனை நிர்ணயித்தனர். மூன்றாவது, இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆன்மீகமும் அரசியலும். மகாத்மா காந்தி ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒருங்கிணைத்தார். பாலிடிக்ஸ் விதவுட் ரிலிஜன் இஸ் அ சின் என கூறினார். இங்கு சிறிது திருத்தம் வேண்டும். பாலிடிக்ஸ் விதவுட் சோல் கான்ஷியஸ் இஸ் அ சின் என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் தற்போதைய அரசியல் சூழலில். அவர் மேற்கொண்ட சத்தியாகிரகம், அஹிம்சை ஆகியவை ஆன்மீக அடித்தளங்களை கொண்ட அரசியல் செயற்பாடுகள். அன்பர்களே, ஆன்மீகம் அரசியலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை சிறிது கண்ணோட்டமிடுவோம். மதம் மற்றும் மத அரசியல் மத அடிப்படையிலான அரசியல் முடிவுகளை உருவாக்குகின்றது. தர்மம், நீதி, அதன் தாக்கங்கள் அரசியல் சட்டங்களில் ஒழுக்க நெறிகள் அதாவது அறக்கொள்கைகளை வலியுறுத்துகின்றன. மக்களின் நம்பிக்கைகள், ஆன்மீக வழிகாட்டிகள் மக்களின் அரசியல் முடிவுகளை குறிக்கும். அதாவது ஒரு சாமியார் சொன்னதற்காக ஓட்டு போடுவது. அடுத்து, அரசியல் வழி ஆன்மீக நம்பிக்கையை பயன்படுத்துவது. சாமியார்களை முன்வைத்து அரசியல் ஆதரவை பெறுதல். தன்னலமில்லா சேவை அதாவது சமூக நீதி. தாக்கங்கள் என்னவென்றால் ஆன்மீக இயக்கங்கள் அரசியல் சீர்திருத்தங்களை தூண்டுவது. அன்பர்களே, இன்றைய சூழ்நிலையில் ஆன்மீகம் அரசியலுக்கு பயனாகுமா அல்லது அபாயமா? நல்ல பக்கத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் அரசியலுக்கு ஒழுக்கம், அறம், சமூக நீதி ஆகியவற்றை வழங்க முடியும். அதிகார வர்க்கம் பொறுப்புடன் செயல்பட உதவும். ஆனால் பாதகமான பக்கத்தை பார்த்தோம் என்றால் மதம் மற்றும் ஆன்மீகம் அரசியலில் கலக்கப்படும் போது சமூக விரோதம், பிரிவினை, தீவிரவாதம் ஏற்படலாம்.
ஆன்மீக நம்பிக்கையை அரசியல் வலிமைக்காக தவறாக பயன்படுத்தும் சூழல்கள் உருவாகின்றன. ஆன்மீகம் அரசியலை நேர்மையாக வழிநடத்தும் ஓர் ஒழுக்கத்தளமாக இருந்தால் அது மக்களுக்கு நலனுக்காக பயன்படுத்தப்படும். ஆனால் அதை தவறாக பயன்படுத்தினால் அரசியல் சுரண்டலுக்கும் சமுதாய பிளவுகளுக்கும் வழிவகுக்கும். எனவே ஆன்மீகம் அரசியலுடன் தொடர்புடையதாயினும் இரண்டுக்கும் இடையே தெளிவான எல்லை இருக்க வேண்டும். ஆன்மீகம் என்பது மனிதனை உயர்விக்க, அரசியல் என்பது சமுதாயத்தை உயர்விக்க. இரண்டும் இணைந்து நல்வழியில் செயல்பட்டால் மக்கள் நலத்திற்கே அது வழிவகுக்கும். அன்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. அன்பர்களே, இப்பொழுது நமது ஆய்வின் கருவிற்கு வந்துள்ளோம். அதாவது ஆத்ம உணர்வில் எப்படி அரசியலை செயல்படுத்துவது. இது ஒரே நேரத்தில் தத்துவமும் சமூக ஆய்வும் ஒழுக்க நெறிகளையும் உள்ளடக்கியது. இதன் பொருள், ஒரு அரசியல்வாதி அல்லது அரசியல் செயற்பாட்டாளர் ஆத்ம உணர்வுடன் அரசியலை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும், மக்கள் தங்கள் ஆத்ம சக்தியுடன் ஆத்ம சுத்தியுடனும் அரசியலுக்கு அணுக வேண்டியதையும் குறிக்கின்றது. சரி அன்பர்களே, ஆத்ம உணர்வு என்றால் என்ன? சற்று முன்பு பார்த்தோம். அதாவது ஆத்ம உணர்வு என்பது நான் யார் என்ற கேள்விக்கு உள்ளே சென்று விடை தேடுதல். அதாவது கடவுள் கடவுள் என்று வேகமாக சொன்னால் வருவது உள்கட என்று அமையும். அதன் பேரில் கடவுள் என்றால் உள்ளே கடந்து சென்று ஆராய்ந்து அறிந்தால் அதுதான் கடவுள். ஒழுக்கம், நேர்மை, கருணை, பொறுப்பு போன்ற உள்ளுணர்ச்சி மதிப்புகளை பின்பற்றும் நிலை. மனிதனாக வாழ்வதில் பண்பும் பதற்றமுமின்றி சிந்தனையுடனும் நேர்மையுடனும் வாழும் வழி. அரசியல் என்பது ஒரு பொது சேவை மேடையாக இருக்க வேண்டுமா, அல்லது ஆட்சிக்கு ஓர் வார்த்தை தானா? முதன்மையாக அரசியல் என்பது ஒரு பொதுநல வாழ்வு. அதனுடைய உள்நோக்கம் மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது அரசியல் அதிகாரம், பணம், பிரசித்தி ஆகியவற்றின் அரங்கேற்றமாக மாறிவிட்டது. அங்கேதான் ஆத்ம உணர்வில் அரசியல் தேவைப்படுகிறது. ஆத்ம உணர்வில் அரசியல், அதன் முக்கிய கூறுகள்: நேர்மை, அதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொய் வாக்குகளை தவிர்க்கும் அரசியல். அடுத்து தன்னலமின்மை, தனக்கு பதவியும் புகழும் வேண்டாம் என்று மக்களுக்காக செயற்படும் மனநிலை. அறம், சத்தியம், கருணை, சகிப்புத்தன்மை ஆகிய தர்மங்களை அடிப்படையாக கொண்டு ஆட்சி. அடுத்து சுய விமர்சனம், நான் செய்கிற அரசியல் மக்களுக்கு பயனாயிற்றா என்பதை தொடர்ந்து பகுத்தறியும் மனம். இறுதியாக மக்கள் மேற்பாட்டை நோக்கிய ஒழுக்க அரசியல், பொதுநலனுக்காக ஏதேனும் இழப்புகளையும் ஏற்க தயாராக இருக்கும் பங்களிப்பு. அன்பர்களே, பாரத வரலாற்றில் ஆத்ம உணர்வுடன் அரசியல் செய்தவர்களை பார்த்தோம் என்றால், முதலாவதாக மகாத்மா காந்தி. அவரது அரசியல் முழுவதுமாக ஆன்மீகத்தின் மீது கட்டியமைக்கப்பட்டது. சத்தியம், அஹிம்சை, சுயநிலை ஆகியவை அவரது அரசியல் வாழ்வின் தூண்கள். இரண்டாவது அரவிந்தர். தன் அரசியல் வாழ்க்கையின் பிறகு ஆன்மீகத் துறையில் திளைத்து அரசியல் என்னும் செயலின் சிந்தனையின் தூய்மையை வலியுறுத்தினார். மூன்றாவது அண்ணா, அதாவது அண்ணாதுரை. தமிழ் அரசியலில் மத சுதந்திரத்தையும் ஒழுக்க அரசியலையும் பேணியவர். பல்லாயிரக்கணக்கான மக்களை அரசியலுக்குள் வைக்கும் வழியை உருவாக்கினார். அன்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஆத்ம உணர்வும் அரசியலும் ஏன் முக்கியம்? இன்று அரசியல் முழுமையாக பிரச்சார அடிப்படையில், தற்போதைய லாப நோக்கத்தில், பொய்யான வாக்குறுதிகளால் நடக்கிறது. மக்கள் உணர்வுகளை தூண்டி தவறான அரசியல் பக்கம் திருப்புவது வழக்கமாகிவிட்டது. இவ்வாறு ஒரு மனநிலையற்ற அரசியல் சூழலில் ஆத்ம உணர்வு கொண்ட அரசியல் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆத்ம உணர்வில் அரசியலின் பயன்களை பார்த்தோம் என்றால், ஒன்றாவது மக்களுக்கு உண்மையான சேவை கிடைக்கும். இரண்டாவது அதிகாரம் என்பது பொறுப்பாகவே பார்க்கப்படும். மூன்றாவது ஊழல் குறையும். நான்காவது மத, ஜாதி, மொழி போன்ற பாகுபாடுகள் குறையும். ஐந்தாவது சமூக நீதி நிலைநிறுத்தப்படும். எனவே ஆத்ம உணர்வில் அரசியல் என்பது கனவல்ல, அது ஒரு தேவையான மாற்றம். இது ஒரு மனிதனின் தனிப்பட்ட ஆன்மீக பயணத்தையும் அவனது பொது வாழ்வின் பொறுப்பையும் ஒருங்கிணைக்கும் ஒரு முயற்சி.
இது நடைமுறையில் கடினமான ஒரு பாதையாக இருந்தாலும் மக்களுக்கான அரசியல், நேர்மையான ஆட்சி, நீதிநிலை நிறைவு ஆகியவை அதற்கேற்ப உருவாகும். ஆட்சிக்கு ஆசை இல்லாமல் ஆராய்ந்து செயல்படும் உள்ளங்கள்தான் உண்மையான மக்களாட்சி கட்டுமானத்துக்கு தேவையானவர்கள். அன்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அமுதமழை. இது ஆனந்தத்தின் அலை. இப்பொழுது நமது ஆய்வில் கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு கருவுக்குள் நுழைகிறோம். அதாவது அரசியலில் ராஜயோகத்தின் பங்கு. ஜாதக சாஸ்திரத்தில் ராஜயோகம் என்பது மிக முக்கியமான யோகமாக கருதப்படுகிறது. இது ஒருவர் அதிகாரம், பெருமை, புகழ் மற்றும் ஆட்சி அடைவதற்கான சான்றாக பார்க்கப்படுகிறது. அரசியல் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர இப்படியான யோகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ராஜயோகம் என்றால் என்ன? இது ஒரு பொது கருத்து. அதாவது ராஜயோகம் என்பது பல கிரகங்கள் மற்றும் வீடுகளின் சந்தித்து சேர்க்கையால் உருவாகும் ஒரு யோகமாகும். குறிப்பாக கேந்திர வீடுகள், அதாவது 1, 4, 7, 10 என்ற எண்களை அடிப்படையாக கொண்டது. அடுத்து திரிகோண வீடுகள் 1, 5, 9 என்ற எண்களை அடிப்படையாக கொண்டது. இந்த வீடுகளின் அதிபதிகள் ஒருவரை ஒருவர் பார்வையிடும் போது அல்லது ஒரே வீட்டில் சேரும்போது ராஜயோகம் உருவாகும். இது ஜாதக ரீதியாக. அரசியலில் ராஜயோகத்தின் பங்கை சிறிது கண்ணோட்டமிடுவோம். 1வது, ஆட்சி நிலையை அடைய உதவும். ராஜயோகம் உள்ளவர்கள் அரசியலில் அதிக வாய்ப்புகள், பதவிகள் பெற முடியும். 2வது, மக்களிடையே ஈர்ப்பு. மக்களின் ஆதரவை பெறும் திறன், பேச்சாற்றல், கவர்ச்சியான நெறிமுறைகள் இவர்களுக்கு ஏற்படும். 3வது, திறமை மற்றும் தலைமைத்துவம். இந்த யோகம் உள்ளவர்கள் அதிக நேர்மையும் தனித்துவமான தலைவர் பண்புகளும் கொண்டிருப்பார்கள். 4வது, அரசியல் எதிரிகளை கட்டுப்படுத்தும் திறன், வெற்றி தரும் தன்னம்பிக்கை, நெருக்கடிகளை சமாளிக்கும் தன்மை ஆகியவை இருப்பது சாதாரணம். 5வதாக, நேர்மையான அதிகாரம். சிலர் ஜனநாயக வழியில் சில கட்சி மற்றும் பிரபலம் மூலம் ஆட்சிக்கு வரக்கூடும். இது ராஜயோகத்தின் பலனை பொறுத்தது. அன்பர்களே, ராஜயோகம் அரசியல் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. ஆனால் அது ஒரே காரணமல்ல. கல்வி, சூழ்நிலை, செயல்திறன், மக்களின் ஆதரவு போன்றவை ஒன்று கூட சேர வேண்டும். இவற்றை தற்பொழுது இன்றைய பாரதத்தில் நாம் கண்கூடாக காண முடிகிறது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஆட்சியில் பாரதம் அதன் சாதனைகள், உதாரணமாக சுகாதார மற்றும் சுகாதார காப்பீடு, பரபரப்பான குடியரசு இல்லங்கள், ஜலவாழ்வு, சுகமஞ்சள் மற்றும் சுகாதாரம், நகர புதுமையங்கள், டிஜிட்டல் மாற்றங்கள், இணைய மற்றும் டெக்னாலஜி, முதன்மை விவசாய உதவிகள், பெண்களிடம் சக்தியிடம், அமைப்பு முறை மாற்றங்கள் மற்றும் நடைமுறை சீரமைப்புகள் இவற்றை கண்கூடாக காண முடிகின்றது. எனவே ஓர் ஆன்மீகவாதி அரசியலில் ஈடுபட்டால் அவரால் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பது பாரதத்தில் கண்கூடாக நாம் காண முடிகிறது. எனவே அரசியல் என்பது தனிப்பட்ட ஒரு செயலாக இல்லாமல் அதனுடன் ஆன்மீகத்தை கலந்து அதன் வழியில் நடந்து நாட்டை மேம்படுத்துவதே சிறந்த வழியாகும். அன்பர்களே, இவ்வளவு நேரம் இந்த ஆய்வை பற்றி உங்களுடன் பேசியதில் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க மிகுந்த ஆவலாக உள்ளேன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பன் அருள் பிரகாஷ்.